இப்போ ஒருத்தர் முயலா பிறக்கிறார். ஏன் முயலா பிறக்கணும்? இப்போ நான் கிருஷ்ணன் பிறந்திருக்கேன், ஏன் நான் கிருஷ்ணனா பிறக்கணும்? ஏதான ஒரு காரணம் இல்லாமல் நான் இப்படின்னு பிறந்துடவே முடியாது. இப்போ இது புஸ்தகமாக இருக்குது, இது காகிதமாக இருக்குது, இது பூவாக இருக்குது, நானாக இருக்கேன். இப்போ இதுக்குள்ளெல்லாம் ஆத்மா உண்டா கிடையாதா? எனக்குள்ள ஆத்மா இருக்கானே அப்பப்போ சந்தேகம் வந்துடுது. இப்போ எனக்கு ஏன்னா இருக்கிற அறிவை பார்த்தா நமக்குள்ளேயே அது இருக்கா இல்லையான்னு சந்தேகமாக இருக்குது. கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்கவே முடியாதுன்னு தோணும். அப்படி அல்ல. எந்த பொருட்களுக்குள்ளும் ஆத்மா உண்டு. இந்த புஷ்பத்துக்குள்ள ஆத்மா உண்டு, புத்தகத்துக்குள்ளேயும் ஆத்மா உண்டு, எனக்குள்ளேயும் ஆத்மா உண்டு, பிரம்மாவுக்குள்ளேயும் ஆத்மா உண்டு. பின் என்ன சுவாமி வேறுபாடு? இப்போ பிரம்மா வசத்தியா இருக்கார், அவர் தான் எல்லாரையும் படைக்கிறார். இந்த புஸ்தகத்தால் பேச முடியாது, பூ நாளக்காரத்தாலையான வாடி போயிடும். இந்த வேறுபாடு எப்படி வந்ததுன்னு நமக்கு தோணும். கீழே கர்மாவை பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா, பாப புண்ணியங்கள்னுட்டு. இந்த கர்மா தான் அடுத்த பிறவி என்னங்கிறத முடிவே பண்ணும். இந்த பிறவி இதுக்குள்ளேயும் ஆத்மா உண்டு, எனக்குள்ளேயும் ஆத்மா உண்டு. வேறுபாடு என்ன தெரியுமா? ஆத்மாவனுடைய அறிவு ஒளி எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறதுங்கிறத பொறுத்து தான் அது தாவரமா விலங்கா தேவனா மனுஷனானே முடிவு பண்ணப்படும். இந்த அறிவனுடைய ஒளி ரொம்ப அதிகமாக இருந்தால் தேவன், கொஞ்சம் சுமாராக இருந்ததுன்னா மனிதன், இன்னும் சுமாராக இருந்ததுன்னா விலங்கு, இல்லாதது போல இருந்ததுன்னா தாவரம். ஆக ஒன்னொன்னுத்துக்குள்ளேயும் ஆத்மா உண்டு. அந்த ஆத்மாவனுடைய அறிவு எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறதோ அதை பொறுத்து தான் தாவரம், அதை பொறுத்து தான் விலங்கு, அதை பொறுத்து மனிதன், அதை பொறுத்து தேவன். வாஸ்தவம். அப்ப அதுவாக படைத்ததாருன்னா முன்னாடி இவன் கர்மா சேர்த்து வச்சிருக்கான் இல்லையா, அந்த கர்மா மோசமான பாபங்கள் பண்ணி இருந்தால் தாவரமாக, இன்னும் கொஞ்சம் தேவலே விலங்காக, இன்னும் கொஞ்சம் தேவலே மனிதனாக, இன்னும் கொஞ்சம் தேவலே தேவர்களாக, இன்னும் வசத்தி பிரம்மாவாக. ஆக எப்பப்படி நான் கர்மாவை பண்ணியிருக்கேனோ அந்த கர்மா தான் என்னுடைய ஞானத்தினுடைய அளவை முடிவு பண்ணும். அறிவனுடைய அளவை பொறுத்து தான் நான் தாவரமா விலங்கா மனிதனா தேவனாங்கிறதே முடிவு பண்ணப்படும். இதுக்குள்ள உயர்வு தாழ்வு பார்க்கறதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லை. இப்போ நானே அடுத்த ஜென்மம் எப்படி பிறப்பேங்கிறது தெரியாது. ஆனால் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயப்படி ராமானுஜரை முன்னிட்டு கொண்டு நம்பெருமாள் திருவடிகளிலே சரணாகதி பண்ணியிருந்தால் அடுத்த ஜென்மா கிடையாதுங்கிறத நிச்சயமாக நம்பிக்கொண்டு இருக்கிறோம். ஆனாலே இது அடுத்த பிறவியை பற்றி நாம கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. எம்பெருமானுடைய திருவடிகளில் சரணாகதி பண்ணியிருந்தோம்னா பிறக்க போறோங்கிற பயமும் இருக்க தேவையில்லை. எதுக்காக சொல்ல வந்தேன், இந்த 4 விதமான விஷம சிருஷ்டின்னு இதுக்கு பேர். விஷம சிருஷ்டின்னா உயர்வு தாழ்வுகள் இருக்கும் இல்லையோ. பல பேர் இன்னைக்கும் பெருமாளிடத்துல போய் என்ன புகார் பண்ணுவோம், என்ன நீ தேவனா படைச்சிருக்கலாம். சில பேர் சொல்லுவா, ஓ என் ஜாதகப்படி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தேன்னா நான் தான் ராஜா. வாசம் பிறக்கலையே, அது அடுத்த நிமிஷம் பிறந்திருந்தா எப்படி இருந்திருப்போம்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த அடுத்த நிமிஷத்துல ஒரு நாய் பிறந்திருக்கும், அதுவா பிறக்காம இந்த மட்டும் இவன் மனிதனா பிறந்தானேன்னு கொஞ்சம் சந்தோஷப்படணும். அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு இன்மை இல்லாமல் பிறக்கிறது எவ்வளவு அரிதுன்னு சொல்றோம். நம்ம கொடுக்க வேண்டியதெல்லாம் இறைவன் நிறைய கொடுத்துட்டார். ஒரு இடத்துல போனேன், எங்கேயோ மும்பாயில் சொல்றதுக்காக, அங்கே ஆங்கிலத்தில் ஒரு படத்தில் பெரிய வாசகம் எழுதி வச்சிருந்தான். ரொம்ப நன்னா இருந்தது. அவன் எழுதி வச்சிருந்தது வேதத்தில் தான் சொல்லணும்னு இல்லை, எந்த இடத்துல ஆறு நல்லது சொன்னாலும் நம்ம கேட்டுக்க வேண்டியதான். அந்த இடத்துல எழுதி வச்சிருந்தான், இன்றைக்கு நான் இருக்கும் நிலை இறைவன் எனக்கு கொடுத்த பரிசு, நாளைக்கு நான் அவனுக்கு செய்து காட்ட வேண்டிய நிலை நான் அவனுக்கு திரும்ப கொடுக்கும் பரிசு எழுதி வச்சிருந்தான் அந்த இடத்துல. இன்னைக்கு நான் எந்த நிலையில இருக்கேனோ அது இறைவன் எனக்கு கொடுத்த பரிசாம். அதனால இனிமே அவர் கொடுக்கறதுக்கு எந்த தேவையும் இல்லை. இப்போ நமக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியதை நிறைய கொடுத்துட்டார். திரும்ப 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 ஏந்தின கையோடு அவர் முன்னாடி போய் நின்றோம்னா அவரும் எத்தனை நாள் தான் கொடுத்துட்டே இருப்ப பாவம். ஒரு நாளானு வாங்கின்றதுக்கு திருப்பி கொடுக்கணும்னு இவனுக்கு தோணணுமா வேண்டாமா? நான் இனிமே எப்படி வாழ்ந்து காட்டுகிறேனோ அது நான் அவனுக்கு கொடுக்கும் பரிசு. அவன் இத்தனை நாள் எனக்கு என்ன கொடுத்துட்டானோ அது அவன் எனக்கு கொடுத்த பரிசு. அவன் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டான். இனிமே நாம வாழ வேண்டியதை தான் வாழ்ந்தே காட்ட வேணும். அதனால இந்த 4 விதமான சிருஷ்டி பண்றதுக்கு என்ன காரணம், நாம எதுக்கு எடுத்தாலும் கடவுளை போய் குத்தம் சொல்றதுக்கு ஆரம்பிச்சிருவோம். என்ன அப்படி படைச்சிருக்கலாம், இப்படி படைச்சிருக்கலாம். இதுவே பல பேர் சொல்லிட்டு இருப்பா, என்ன இப்ப துரியோதனன் வாழ்க்கையில கட்டப்பட்டான், கடைசி நாள் வரைக்கும் சுகமா வாழ்ந்தான், பொட்டுன்னு கடைசியில போட்டான். அதே இந்த தர்மபுத்திரன் பஞ்சபாண்டவாளை பாருங்க, கடைசி நிமிஷம் வரைக்கும் அழுது கட்டப்பட்டுட்டே வாழ்ந்தான். இது தர்மத்தை பேசி என்ன லாபம்? இப்போ துரியோதன நாட்டமே இருக்கும், சுகத்தை அனுபவிக்கிறோம், போயிட போறோம். எப்படி அவனும் போயிட்டான் இவனும் போயிடத்தான் போறான். அதே போல இருந்துட்டு போயிடலாமேன்னு தோணும். அது அவ்வளவு சுலபம் இல்லை. இந்த குற்றத்தை நம்ம கடவுள் தலையில ஏத்தவும் கூடாது. ஏன்னா நமக்கு ஒருத்தர் கத்தி கொடுத்தார், நன்னா பழம் நறுக்கி சாப்பிட்டு நன்னா வாழ்ந்து போனுட்டு. அந்த கத்தி எடுத்துன்னு எல்லாரையும் நான் குத்த போனேன்னா கத்தி கொடுத்தவனை குற்றம் சொல்லவே கூடாது. எனக்கு ஒருத்தர் விளக்கு கொடுத்தார் வச்சுன்னு புஸ்தகம் படிக்கிறதுக்காக, அதை வச்சு நான் குடிச்சு எல்லாம் எரிக்கிறதுக்கு போனேன்னா வழக்கு கொடுத்தவனை குத்தம் சொல்லவே கூடாது. ஒருத்தர் படகு கொடுத்தார் நதியை கடக்கிறதுக்காக, அதை எனக்கு ஓட்ட தெரியாம நான் வெள்ளத்தில் அடிச்சுன்னு போய் உயிரை விட்டேன்னா படகு கொடுத்தவரை குற்றம் சொல்லக்கூடாது. எம்பெருமான் நமக்கு கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்தான்.
வைத்து பாதுகாத்து நடத்தி திரும்ப நிரூபிக்க வேண்டியது நம்ம வேலையை தவிர திரும்ப 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 அவனையே குற்றம் சொல்லியிருந்தோம்னா அதனால எந்த லாபமும் இல்லை. ஆக நமக்கு இருக்கிற அறிவின்படி சேர்த்து வைத்திருக்கிற கர்மாக்களின்படி தான் தாவரமா விலங்கா மனிதனா தேவனா எது என்று முடிவை செய்யப்படும். இந்த கர்மாவின்படி தான். அப்ப அடுத்த கேள்வி ஒன்று பிறக்கும். இந்த கர்மான்னு இவ்வளவு தூரம் சொல்லிட்டே, அப்ப கர்மா இறைவனுக்கு அடங்கினதா இல்லையா? இது முக்கியமான கேள்வி வரும். ஏன்னா இது உதங்கர்னு ஒரு மகரிஷி இருந்தார். ஒரு வேடிக்கையான கதை சொல்றேன், மனசுல வாங்கிக்குங்கோ. அதுக்கப்புறம் அந்த கதைக்கு இருக்கிற பதிலையும் சொல்லிடுறேன். உதங்கருங்கிறவர் கண்ணன் துரியோதனாதிகளோட யுத்தத்தை முடிச்சுட்டான். பாண்டவர்கள் கௌரவர்கள் யுத்தம் சண்டை முடிஞ்சு படுது. பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை ஜெயிச்சு கொடுத்துட்டான். கண்ணன் தன் ஊர் துவாரகையை நோக்கி திரும்பி போயிட்டு இருக்கான். வாசல்ல ஹஸ்தினாபுரம் வாசல்ல உதங்கர்னு ஒருத்தர் உட்காண்டார் மகரிஷி. அங்கேயோ கண்ணன் வேகமா திரும்பி போயிட்டான். கண்ணா கிட்டக்க வான்னார். கண்ணன் கிட்டக்க வந்து உட்காண்டான். பெரியவராச்சேன்னு விழுந்து சேவிச்சான். அவர் கேட்டார், என்ன சண்டையெல்லாம் முடிஞ்சு படுத்தா? மெதுவாக குசல பிரச்சனம் பண்ணுறாப்புல கேட்க ஆரம்பிச்சார். ஆமாம் ஆயிடுத்து, சண்டையெல்லாம் முடிஞ்சு படுத்துன்னா. யார் ஜெயிச்சா? ரொம்ப ஆவலாக கேட்டார். யார் ஜெயிப்பார்கள்? தர்மம் யார் பக்கத்தில் இருந்ததோ அவர்கள் ஜெயிப்பார்கள். பஞ்சபாண்டவர்கள் ஜெயித்தார்கள். இவர் அடுத்தது கேட்டார், யார் தோத்துட்டா? துரியோதனாதிகள்லாம் தோத்து போயிட்டா. ஏன்னு கேட்டார். இவரெல்லாம் பாப்பம் பண்ணவர்கள், இவர்கள்லாம் புண்ணியசாலிகள், ஜெயிச்சுட்டா தோத்துட்டான்னார். இவர்கள்லாம் ஏன் புண்ணியம் பண்ணார்கள், அவர்கள் ஏன் பாவம் பண்ணார்கள்னார். ஒரு நிமிஷம் யோசிச்சா இவர் எங்கேயோ போறாருங்கிறது இப்ப கண்ணனுக்கு புரிஞ்சுபடுது. இவர்கள்லாம் ஏன் புண்ணியம் பண்ணான்னு கேட்டா அவனவர்களுடைய வினை பயன் கர்மானா. இவர்களுக்கெல்லாம் ஏன் நல்ல கர்மா இருந்தது, இவர்களுக்கு ஏன் தீய கர்மா இருந்தது என்ன கொஞ்சம் கொஞ்சமா அவர் கேட்டுட்டு போனா கடைசியில இந்த கர்மாவையும் சேர்த்து செலுத்துபவன் நீதானே. இவனை நல்வழியில போக தூண்டினவனு நீ, இவனை தீய வழியில போக தூண்டினவனு நீ. இந்த ரெண்டு வழியும் தூண்டிவிட்டு அன்னைக்கே துரியோதன தப்பு பண்ணச்சு நீ தடுத்திருக்கலாம் இல்லையோ. இது பெருமானை பார்த்து நம்ம அத்தனை பேரும் கேட்டுருப்போம். நான் தப்பு வழிக்கு போறேன்னு தெரிஞ்சு என்னை யார் போக விட சொன்னார்? ஒரு தாயார் விடுவிடா. ஒரு குழந்தை தப்பு பண்ணிட்டுன்னா உடனே முதுகுறோன்னு வச்சு குழந்தை உட்காந்து வச்சிருவோம் தாயார் கண்டிப்பா. அதே போல நீயும் பண்ணிருக்க வேண்டியதானே. போற வழியெல்லாம் போக விட்டு அதுல தூண்டியும் விட்டு அதுக்கு உதவி வேற பண்ணி இத்தனை கட்டமும் பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்து நீ பாவம் பண்ணே கட்டுப்பட்டே புண்ணியம் பண்ணே நல்லதா போட்டேன்னு சொன்னா இது நன்னா இல்லையேன்னார் உதங்கர். கண்ணன் ஒரு நிமிஷம் யோசிச்சான், இவர் சரியா நம்மளை பிடிச்சுட்டார், இதுக்கு மேல இவரிடத்துல நாம பதில் சொல்லி தப்பிக்க முடியாது அப்படின்னுட்டு எனக்கு கொஞ்சம் அவசரமா காரியம் இருக்கு, நான் துவாரகைக்கு போயிட்டு இருக்கேன், இப்பெல்லாம் உங்க கேள்விக்கு என்னால பதில் சொல்லிருக்க முடியாது, போயிட்டு வந்து அப்புறம் நாழி கடிச்சா சொல்றேன், நான் போயிட்டு வரேன்னா கண்ணன். உதங்கர் சொன்னார், நீ என்னைக்குமே என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது கண்ணனே, போனா போறது விட்டுடு, உன்னை நான் கேட்கவும் போறது இல்லை, பரம்பொருள் நீ, உங்ககிட்ட கேட்டு நான் ஜெயிக்கவும் முடிய போறது இல்லை. இப்போ நீ பதில் சொன்னாட்டாலும் நீ தான் ஜெயிச்சவன், சொன்னாலும் நீ தான் ஜெயிச்சவன், எப்படியா இருந்தாலும் தோற்க போறது நான் தான், அதனால அதை விட்டுடு. இது வந்து அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம்னு ஒன்று காட்டினியா 11வது அத்தியாயத்திலே கீதையிலே, அதை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, காட்டுறியான்னா. கண்ணனை சொன்னா நிறைய பொழுது இருக்கு, எனக்கு ஒரு வேலை கிடையாது துவாரகையிலே, உமக்கு கண்டிப்பா அதை காட்டுறேன், என்ன விஸ்வரூபத்தை காட்டி அவரை திருப்தி படுத்திவிட்டு துவாரகைக்கு போனான்ங்கிறது சரித்திரம். இப்பதான் நாழியே கிடையாதுன்னு சொன்னான், அடுத்த நிமிஷம் விஸ்வரூபத்தை காட்ட உடனே காட்டுட்டான். இதுக்கு தான் உதங்க பிரශ්னத்துக்கு உத்திரம் இல்லைன்னு சொல்லுவார்கள். உதங்கர் கேட்ட கேள்விக்கு இன்னி வரைக்கும் பதில் இல்லைன்னு தோணும். வேடிக்கைக்காக சொன்னேன், பதில் இல்லைங்கிறது முக்கியமான கருத்தே கிடையாது. ஏன்னா வைஷமிய நைர்கிருண்யேன்னா சாபேக்ஷத்வாத்துன்னு பிரம்மசூத்திரத்தில் அழகா வேதவியாசர் சாதிக்கிறார். எம்பெருமானுக்கு வேறுபாடு தலையில ஏத்தவே முடியாது, அவன் பேர்ல தப்பு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பின்ன எதனால நாம இந்த மாதிரி கர்மங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? அப்ப என் கர்மா அவனுக்கு கட்டுப்படாததான்னு தோணும், கண்டிப்பா கட்டுப்பட்டது தான். இருந்தாலும் ரெண்டு வித காரணம் உலகத்திலே உண்டு. ஒன்று, தண்ணீர் கூச்சினாத்தான் செடி வளரும், உரம் போட்டாத்தான் செடி வரணும், விதை விதைத்தால் தான் செடி வரணும். இந்த ரெண்டுமே உண்மைதானே. இப்போ எந்த செடியா வேணா இருக்கட்டும், இது மாமரமா இருக்கட்டும், இது தென்னை மரம், இது பலாமரம், இது இன்னொரு மரம், இந்த மாதிரி 2-3 மரம் நட்டு வச்சிருக்கேன், எல்லாத்துக்கும் தண்ணீர் பாய்கிறது, எல்லாத்துக்கும் உரத்தையும் போட்டுவிட்டேன். தண்ணீரும் உரமும் ரொம்ப பொதுவான காரணங்கள், அதை வச்சுன்னு தான் எல்லா மரமையும் முளைக்க போகிறது. அதுக்குன்னு தண்ணீர் எல்லாத்துக்கும் ஒன்னாத்தான் கொட்டினேன், எல்லாத்துக்கும் உரம் ஒன்னாத்தான் போட்டேங்கிறதுக்காக எல்லாமே தென்னை மரமா முளைக்கிறது இல்லை, எல்லாமே மராமரமா முளைக்கிறது இல்லை. அதனுடைய விதையின் படிதான் மரம் முளைக்கும். அந்த தென்னை மரம் அதன் விதையின் படி, அந்த பலாமரம் அதன் விதையின் படி, மாமரம் அதன் விதையின் படி. ஆனா ஊத்தின தண்ணீரும் உரமும் ஒன்னே ஒண்ணுதான். ஆனா அதன் விதையின் படி அதது முளைக்கிறது இல்லையோ. தண்ணீரை யாரானு குற்றம் சொல்லுவாடா? அது என்னமா எல்லாம் ஒன்னா கொட்டிவிட்டு இது ஏன் மரமா மாமரமாச்சு, இது ஏன் தென்னை மரமாச்சுன்னு ஒருத்தரும் கேள்வி கேட்கறதே கிடையாது. இந்த தண்ணீரும் உரமும் பகவான் நமக்கு கொடுக்கிற அருள், அது எல்லாருக்கும் பொதுவா இருக்கும். ஆனா அந்தந்த விதை தான் நாம சேர்த்து வச்சிருக்கிற கர்மா, அந்த விதையின் படி தான் நாம என்னைக்குமே வளர்ந்தாகணும். இதுக்கு தண்ணீரையோ உரத்தையோ குத்தம் சொல்லி பயனே கிடையாது. ஆக விதை விதைத்தா போலே நம் கர்மாக்கள்
தண்ணீரையும் உரத்தையும் ஊற்றினா போலே எம்பெருமானுடைய அருள். ஆக அவனுக்கு அடங்கினதுங்கிறது உண்மை, என் கர்மா தான் என்னை செலுத்துறதுங்கிறது உண்மை. ரெண்டுமே உண்மை. இந்த தண்ணீர் வித உதாரணத்தை சரியா மனசுல வாங்கின்றீங்கன்னா இதே போலத்தான் இறைவனுடையது. அவனால தான் நம்முடைய செயல்கள் அத்தனையும். ஆனா நம்முடைய செயல்களாலே நம்முடையது உண்டு. அவனாலேன்னு சொல்லச்சே தண்ணீர் உரத்தை போலே, நம்மாலேன்னு சொல்லச்சே விதை விதைத்ததை போலே. அந்தந்த விதையை பொறுத்துத்தானே என்னுடைய வேலை இருக்கும். அதே போல நம் கர்மாக்களை கொண்டுதான் நம்முடைய செயல்கள் அத்தனை முடிவு செய்யப்படும். இன்னொரு உதாரணமும் சொல்றேன். ஒரு தாயார் குழந்தைக்கு நடக்கிறதுக்காக கற்றுக் கொடுக்குறா. குழந்தை அதை அப்படியே ததக்க நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த தாய் அதை கற்றுக் கொடுத்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. தகப்பனார் தந்தையை கொண்டு போய் அந்த மூலையில நிறுத்தி வைப்பள், தான் இங்கே நின்றுப்பள். இந்த குழந்தைய கொஞ்சம் அப்படி தளர் நடை, சின்ன குழந்தை இப்பதான் நடக்க ஆரம்பிக்கிறது, இப்படி விட்டுட்டு நீ அப்பாட்ட போன்னு கை காமிச்சா அப்பா அங்கேருந்து வா வான்னு கூப்பிடுவார். இந்த பிள்ளை நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும், விழும். போய் எடுத்துட மாட்டா தாயார். இது விழட்டம், விழுந்து விழுந்து தான் கத்துண்டாகணும். இன்னைக்கு எந்த வாகனம் ஓட்டுறவாளும் எங்கேயானு மோதி எங்கேயானு விழுந்திருந்தா தான் அவளுக்கு ஒழுங்கா ஓட்ட தெரியும்னு அர்த்தம். நான் இன்னி வரைக்கும் விழுந்ததே இல்லை, அடியே பட்டண்டது இல்லைன்னா இவன் இன்னும் சரியா ஓட்ட தெரிஞ்சுக்கலன்னு தான் பொருள். விழுந்தா தான் சரியா தெரியும். அங்கெங்க சிராச்சு அடிப்பட்டா தான் சரி இவன் தைரியமா ஓட்டவே தெரிஞ்சுட்டுக்கான்னு பொருள். இந்த குழந்தைய தூக்க மாட்டா தாயார், போய் படட்டம் இன்னும் கொஞ்சம். அதை அடிப்பட்டு ஆழற அளவுக்கு போனா தாவ தூக்குவளே தவிர அது வரைக்கும் அந்த தாயார் கையை வச்சு தூக்கிடவே மாட்டான். இல்லைன்னா அது நடக்கிறதுக்கு தெரிஞ்சுக்காது ஒரு நாளும். ஒருத்தர் கேட்டார், தாயார் தானே அந்த குழந்தைய நடக்க விட்டுட்டாள் இல்லையா, அப்ப அவளுடைய ஆணைக்கு உட்பட்டு அந்த குழந்தை இல்லைன்னார். அப்படியா? இல்லையே. அந்த குழந்தை நடந்து முடிக்கிற வரைக்கும் கண்டிப்பா அந்த தாயாருடைய ஆணைக்கு உட்பட்டு தான் இருக்கு. அவ கண் வட்டத்திலேருந்து அந்த குழந்தைய அவ வெளியில போக விட்டுடவே மாட்டான். ஆனா அந்த கண் வட்டத்துக்குள்ள ஒரு சுதந்திரம், கண் வட்டத்துக்குள்ள ஒரு சுவாதந்திரம், அதற்குள்ள கொடுத்த இடத்தை வச்சுட்டு நீ நடக்க கற்றுக்கொள். அதுக்குள்ள அதுதான் பண்ணி ஆகணும். தாயார் பார்த்துட்டே இருப்போம், நடக்கிற வழிக்கு நடக்கட்டும், விழ வழிக்கு விழட்டும், நான் கை வைக்க போறதில்லை. அதே அது ரொம்ப பட்டுக்க ஆரம்பிச்சுடுதுன்னா அவ போய் கை வைக்க ஆரம்பிப்பள். இதே போலத்தான் நம்ம நிலைமை. எம்பெருமான் இவன் பண்றதை பண்ணட்டும், சம்பாதிக்கிற பாப புண்ணியங்களை சம்பாதிக்கட்டும். ஏன்னா இவனுக்கு காலை கொடுத்தாச்சு, கையை கொடுத்தாச்சு, வேதம் கொடுத்தாச்சு, அறிவு கொடுத்தாச்சு. இனிமே கொடுக்கப்பட்ட வட்டத்துக்குள்ள நாம தான் சுதந்திரமா நடந்து காட்டணும். அப்படி முடியலேன்னு சொன்னா அதற்கு பலனை கொடுக்கறதுக்காக எம்பெருமான் வருவான். ஒரு நிறுவனத்தையே எடுத்துப்போமே, அதுல முதலாளின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த முதலாளியால எல்லா வேலையும் செய்யவே முடியாது. பணங்காசு கணக்கு பார்க்கறது ஒருத்தன் வைக்கிறான், உற்பத்தியை பார்க்கறதுக்கு ஒருத்தன் வைக்கிறான், வாங்குறத பார்க்கறதுக்கு ஒருத்தன் வைக்கிறான், விற்பனையை பார்க்கறதுக்கு ஒருத்தன் வைக்கிறான். அவனவன் வேலையை பார்த்துட்டே இருக்கணும். அவன் போறான், கழுத்து போடுறான், 4 பேரை கூப்பிடுறான், விற்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான், வாங்குறான், விற்கிறான், எதோ பண்ணிட்டு இருப்பான். இது ஒன்னொன்னு அந்த முதலாளிக்கு தெரியுமான்னு கேட்டா கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. உடனே ஒருத்தர் சொன்னார், எப்ப இதெல்லாம் அவருக்கு தெரியாத நடக்கிறதோ அவர் ஆணைக்கு உட்பட்டு இந்த நிறுவனமே இல்லைன்னு விட்டார். சொல்ல முடியாது. கண்டிப்பா அவருக்கு ஆணைக்கு உட்பட்டு தான் நடக்கிறது. ஆனா அந்த ஆணைங்கிற பெரிய வட்டத்துக்குள்ளே சிறு சிறு வட்டமாக எனக்குன்னு ஒரு சுவாதந்திரியம், அதற்குள்ள நான் நடத்துறது நான் தான் பொறுப்பாளி. இப்போ எல்லாத்துக்கும் முதலாளி பொறுப்பாளி கிட முடியாது, கண்டிப்பா அவர் பொறுப்பாளி தான். இருந்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட வட்டத்துக்குள்ள நான் தானே நடத்தி காட்டி ஆகணும். நடத்து காட்டினது நன்னா நடத்தினா சம்பள உயர்வு கொடுக்க போறார். உனக்கு கொடுக்கிற சுதந்திரத்தை சரியா பயன்படுத்திக்காக நீ நிறுவனத்தை கட்டடிச்சுட்டியானா உன்ன வேலையை விட்டு எடுத்துட போறார். அதே தான் இப்ப பெரும்பாலும் பண்றது. இப்ப நமக்கு கொடுத்த உடம்பை வச்சுட்டு, வேதத்தை வச்சுட்டு, அறிவை வச்சுட்டு ஒழுங்கா நல்ல விதமா நடத்தி காட்டினோம்னா சொர்க்கத்தை கொடுக்க போறார். ஒழுங்கா நடக்கலேன்னு நடத்திட்டோம்னா நரக்கத்தை கொடுத்துட போறார். இதுக்காக அவனுக்கு உட்பட்டு நான் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அவன் தான் என்ன தப்பு பண்றான் தூண்டுறாருன்னு சொல்லிட முடியாது. இந்த ரெண்டுமே பிரம்மத்து விஷயத்துல சொல்ல முடியாது இல்லையா? கர்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த அர்த்தத்தை நன்னா அடியார்கள் மனசுல வாங்கிக்கணும். என்னுடைய கர்மா தான் என்னுடைய கட்டத்துக்கு காரணம். இது இத்தனை அவன் கை கீழே இருக்கிறதுங்கிறது உண்மை. அதற்குன்னு தவற்றை அவன் தலையிலே ஏற்றுவது தவறு. இதுக்கு தான் இத்தனை உதாரணத்தையும் பராசர பகவான் தானு காட்டினார். படைத்தான். இந்த வெவ்வேறு பாடு படைப்புல இருந்தாலும் இந்த படைப்பின் குற்றங்கள் எதுவும் பிரம்மத்தின் தலையில ஏறவே ஏறாது. அதுக்கு வைஷமியம் கிடையாது, பாகுபாடு கிடையாது. எல்லாரையும் ஒன்றாகத்தான் படைக்கும். 4 விதமான சிருஷ்டியும் சொல்லி முடித்தார். அதுக்கு மேலதான் அசுரர்கள், மனிதர்கள், பித்ருக்கள், அதே போல ராட்சசர்கள், இவர்கள்லாம் படைச்சதை பத்தி சொல்றார். மேற்கொண்டு மேற்கொண்டு படைக்கணும்னு பிரம்மாவுக்கு ஆசை. அவர் என்ன பண்ணார், தானும் சிசுருக்ஷோஹோ ஜகநாத்து பூர்வம் அசுரா ஜக்ஞிரே ததா ஒரு தமோ குணத்தோட கூடின உடல் எடுத்துட்டார். அதிலே இவருடைய தொடையிலேந்து வந்து பிறந்தார்களாம். அவர்களுக்கெல்லாம் அசுரர்கள்னு பேர். அவ ராத்திரி பொழுதுல பிறந்துட்டா. அதாவது ஒரு தரையும் படைச்சு முடிச்ச உடனே அந்த உடம்ப துறப்பர் பிரம்மா மறுபடியும் படைக்கிறதுக்காக இன்னொரு உடலை எடுத்துக்கொள்வாராம். இவர் துறந்த வேளை ராத்திரி வேளை. அதனால அசுரர்களுக்கு எப்பவும் இரவு வேளையில தான் பலம். அசுரர்கள் பிறந்தார்கள். அடுத்தது ஒரு சத்தகுணத்தோட கூடின நல்ல உடம்பு எடுத்துட்டார்.
தேவர்களை படைத்தார், தன்னுடைய மேல் பகுதியிலிருந்து படைத்தார். அது பகல் பொழுதாயித்து, தேவர்களுக்கு பகல்ல தான் பலம். அடுத்து இன்னொரு சத்துவகுணத்தோட உடம்பு எடுத்துட்டார். பித்ருக்கள், பித்ருலோகம்னு ஸ்ராத்தம் தர்ப்பணாதிகள்லாம் பண்றோம். நம் மூதாதையர்கள் பித்ருக்கள் இருக்கா இல்லையா, அந்த பித்ருக்கள் அத்தனை பேரையும் படைத்தார். அது சாயங்கால வேளையாக போயிட்டு, அதனால பித்ருக்களுக்கு என்னைக்கும் மத்தியானம் தாண்டினாத்தான் பலமே. நம்ம ஸ்ராத்தம் பண்ணுவோம், தர்ப்பணம் பண்ணுவோம், இதெல்லாம் காலங்கார்த்தால வேலையில பண்ற காரியமே கிடையாது. ஸ்ராத்தம்ங்கிறது தகப்பனாருக்கு பண்ணோம்னா 11:30 மணிக்கு மேலத்தான் குளிக்க போய் ஸ்ராத்த காரியமே ஆரம்பிப்பார்கள். இப்போ சில பேர்லாம் இது முதல்ல வெளியில காசை கொடுத்துடுறோம். இது யாருக்கு இப்போ தாங்க பண்றதுலேயே எண்ணம் கிடையாது. பெத்து வளர்த்து இவ்வளோ தூரம் ஆக்கினவனுக்கு வருஷத்துக்கு ஒரு தரம் கூட நினைக்கிறதுக்கு இவனுக்கு கட்டமா இருக்கு. இப்போ அதுக்கு 11:30 மணிக்கு நான் சுவாமி கார்த்தாலேருந்து இந்த 2 எழுத்து பானம் சாப்பிடாம பண்ணணும்னு வேற இந்த தர்ப்பணத்தெல்லாம் சொல்லி வச்சிருக்கா. அது ரொம்ப கட்டமா இருக்கு. சாப்பாடு இல்லைன்னா கூட பல பேர் பேசாமல் இருந்துருவா. ஆனால் அந்த 6:30 மணிக்கு சாப்பிட்ற போலே சூடா அது இல்லைன்னு சொன்னால் மேற்கொண்டு ஒன்றுமே ஓட மாட்டேங்கிறது. அதை ஏன் இந்த சாத்தத்தன்னைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கா. பித்திரு தர்ப்பணம் பிரித்தார்த்தம்னா இதே நல்லா சாப்பிடுங்கோ, சந்தோஷமா பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா திருப்தியா பண்ணிருப்போமேனு தோணும். ஒத்துக்கிறது இல்லை. இது 11:30 மணிக்கு இவன் ஆரம்பிச்சு இந்த வந்தவாளுக்கு சாப்பாடு பண்ணி வச்சு 3-4 மணிக்கு இவன் சாப்பிட்றதுக்குள்ளே ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், சாத்தம் இவருக்கா பிதிருவுக்கான்னு சந்தேகம் வந்துடும். இவர் அத்தனை நாடி தள்ளிட்டு போனார்னா இனிமேல் யாருக்கு சாத்தம் பண்றது தெரியாது படுத்துனா அத்தனை பசி இவனுடைய வயத்துக்குள்ளே. ஆனா அந்த வேளையில தான் இந்த சாத்தத்தை பண்ணி ஆகணும். ஏன்னா பிதர்களுக்கு மத்தியான பொழுதுக்கு அப்புறம்தான் பலம். இது கடைசியா மனிதர்களை படைத்தாராம். மனுஷர்கள்ங்கிறது விடியற்காலை பொழுதுல தான் பலம். பிராமே முகூர்த்தேச்ச உத்தாய, பிராம முகூர்த்தம்னு ஒரு 4:30 மணி பொழுது காலங்கார்த்தால சொல்றோம் இல்லையோ. அதனாலதான் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எந்த செயலுமே பஞ்ச உஷத்காலம். உஷத்காலம்ங்கிறது விடியற்கால பொழுது. அருணோதய காலத்துல பண்ணோம்னா தான் மனிதர்களுக்கு எதுவுமே நல்லது. அந்த நாள்லேருந்து நம்ம வழக்கம் ராத்திரி 9:30-9க்கு படுத்துனுடுவா. இன்னைக்கு கிராம பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா விடியற்காலத்தால வெள்ளன 4:30 மணிக்கு எழுந்து காரியத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவா. இந்த கொஞ்சம் கொஞ்சமா மேற்கத்திய கலாச்சாரம் வர ஆரம்பிச்சுதா, இந்த அசுர ராட்சச கலாச்சாரம். ஏன்னா அதெல்லாம் ராத்திரி வேளையில தானே பலம் அசுரர்களுக்கும் ராட்சசர்களுக்கும். அதனால மெதுவா அந்த கலாச்சாரம் வந்தது. படுக்கிறது 9:30 10:30 ஆச்சு, 10:30 11:30 ஆச்சு, 11:30 12:30 ஆச்சு. இப்ப 2 மணிக்கு படுத்து சூரியனுடைய ஒளி பட்டு தான் எழுந்திருக்கணும் சுவாமி. அந்த நிலையில நாம இருக்கோம். ஏன்னா 10 மணிக்கு இவன் மெதுவா எழுந்திருக்க, ஏதோ ஒரு 8 மணி நேரம் தூங்கணும். இவன் 2 மணிக்கு படுத்துட்டு இப்ப 10 மணிக்கு எழுந்திருக்க ஆரம்பிக்கிறான். இதுல என்ன நாம இழந்து போயிட்டோம் தெரியுமா? முக்கியமா அறிவை வளர்த்து கொள்ள வேண்டிய விடியற்கால பொழுதை இழந்தே போயிட்டோம். அது நம்ம நாட்டுக்கு ஆகவே ஆகாது. நம்ம பொறுத்த வரைக்கும் 10 மணிக்கு படுத்து 5 மணிக்கு எழுத்து அந்த விடியற்காலையில பொழுதுல பண்ணாதான் இது மாணவர்களுக்கும் சரி மாணவிகளுக்கும் சரி யாருக்கா இருந்தாலும் சரி அந்த பொழுதுல ஏறுறதுதான் படிப்பே தவிர அதுக்கப்புறம் இந்த ராட்சச கலாச்சாரம் இந்த ஆசுர கலாச்சாரத்தை போல ராத்திரி வேளையில பண்றேன்னு ஆரம்பிச்சா கூத்து நம்ம நாட்டுக்கு ஒத்தே வராது. என்ன இப்பேற்பட்ட கிரந்தங்கள் புராணங்களை படைத்த செல்வங்கிறத உடையது நம்முடைய நாடு. இந்த பெரியவர்கள்லாம் இவ்வளவு தூரம் சொல்லி வச்சுட்டு போறச்சு அதை மறந்து கண்ட வழி நாம் போவது கூடாது. ஆக குழந்தைகளிடத்திலும் சரி நம்மிடத்திலையும் சரி 9, 9:30, 10 அதோட ஒரு நாளை முடிக்கணும். அதுக்கு மேல வேலையே ராட்சசர்களுக்கு வேலையே தவிர அது நம்முடைய வேலை கிடையாது. விடியற்கார்த்தால 4:30 மணிக்கு எழுந்தோம்னா சுருன்னு மூளைக்குள்ள அத்தனையும் போகிறதுக்கு ஆரம்பிக்கும். இதே நீங்க ராத்திரி எடுத்து வச்சுன்னு படிச்சு பாருங்க, அவ்வளவு சுலபத்துல ஏறாது. ஏன்னா இது இயற்கையின்படியே நாம படைக்கப்பட்டது அப்பொழுது அல்ல. நாம எப்ப படைக்கப்பட்டு நமக்கு பெருமான் எப்ப பலம் கொடுத்துருக்கானோ அந்த பொழுதுல செஞ்சாதான் நம்ம வேலை நடக்குமே தவிர இது இன்னொருத்தருடைய பலத்திலே நாம் செய்ய முடியாது. அசுரர்கள் பித்ருக்கள் மனுஷர்கள் எல்லாரையும் படைத்தான். அதுக்கு மேலதான் இப்ப மனிதர்களுக்கு உள்ள பிரிவு அதுவும் முக்கியம் இல்லையா? ஒன்னொன்னு மேல்படியான பிரிவை இப்ப நாம பார்த்தா எடுத்து முதல்ல பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரர்கள் சிருஷ்டித்து பிரம்மா சிருஷ்டித்து ஹிரண்யாட்சன்கிற அசுரன் வந்தான். அந்த ஹிரண்யாட்சனை கொன்று வராக பெருமான் இந்த பூமி பிராட்டியை தானும் இடர்ந்து எடுத்து கொண்டு வந்தான். மேற்கொண்டு சிருஷ்டிக்க ஆரம்பித்தார்கள். அதிலே மனுஷர்கள் தேவர்கள் தாவரங்கள் விலங்கினங்கள். மறுபடி இன்னொரு பக்கம் சிருஷ்டி ராட்சசர்கள் அசுரர்கள் கந்தர்வர்கள் எல்லாம். இனி அதற்குள்ள இருக்கிற பிரிவுகளும் அதனுடைய நடத்தின முறைகளும் பார்க்கணும் இல்லையா? அதுலதான் முதல்ல சாதிக்கிறார். பத்யாம வக்ஷசா சத்யாபித்யாயினஹா பூர்வம் சிசிருக்ஷோர் பிரம்மணோ ஜகத் அஜாயந்த திஜஸ்ரேஷ்ட சத்வோத்ரிகா முகாத் பிரஜாஹ வக்ஷசோ ரஜசோத்ரிக்தாஸ்ததா வை பிரம்மணோ பவன் ரஜசா தமசா சைவ சமுத்ரிக்தாஸ்ததோருதः பத்யாமன்யாः பிரஜா பிரம்மா சசர்ஜ த்விஜசத்தம தமः பிரதானாஸ்தாः சர்வாச்சாதுர்வர்ண்யமிதம் ததः பிராமணாः க்ஷத்ரியாः வைஷ்யாः சூத்ராश्च த்விஜசத்தம. மைத்ரேயரை பார்த்து பராசர தெரிவிக்கிறார், நேற்று கடைசியா இந்த கேள்வியில விட்டுருந்தோம், இப்ப அந்த கேள்விக்கு தான் மறுபடி வந்திருக்கோம். 4 விதமான பிரித்தான்.
சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா தஸ்ய கர்த்தாரம் அப்படி மாம் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம். 4 வர்ணங்களையும் அர்ஜுனா நான் தான் பிரித்தேன். கண்ணன் தைரியமா ஒத்துக்கிறான். கொஞ்சம் நிதானமா இந்த விஷயத்தை மட்டும் கேட்டுடுங்கோ. நேற்று கொஞ்சம் அவசரத்துல பதில் சொல்லி முடிச்சுட்டேன், நீ கொஞ்சம் நிதானமா சொல்லிடுறேன். இந்த 4 பேரும் பிறந்தது எங்கிருந்து? பிராமணோஸ்ய முகமாசீத் பாஹூ ராஜன்ய கிருதா ஊரு ததஸ்ய யத்வைஷ்யா பத்யாகும் சூத்ரோ அஜாயத. இந்த 4 ஜன்மா 4 பேரும் பிறந்துட்டா. எம்பெருமானுடைய முகத்திலிருந்து இப்ப பிரம்மா சிருஷ்டித்து ஆரம்பிக்கிறாரா, முகத்திலிருந்து பிராமணன் தோன்றினான், தோள்களிலிருந்து க்ஷத்ரியன் தோன்றினான், தொடையிலிருந்து வைஷ்யன் தோன்றினான், திருவடிகளிலிருந்து சூத்ரன் தோன்றினான். இப்ப நான் சூத்ரன்னு சொல்றேங்கிறதுக்காக இந்த சொல்லே தப்புன்னோ பயந்துன்னு சொல்லணுங்கிற தேவையே கிடையாது. சுக்கு சோகத்தை உடையவன் சூத்ரன். மனு பகவானை பத்தி நிறைய பேர் குத்தம் சொல்லிட்டே இருப்பார். இந்த மனு தான்னா இவர்களெல்லாம் இந்த மாதிரி கேவலப்படுத்தி விட்டார். கிடையவே கிடையாது. நீங்க மனு தர்ம சாஸ்திரத்தை நன்னா எடுத்து பார்க்கலாம். எதையுமே அவரவர்கள் ஆசைக்காக எழுதின உரைகளை மட்டும் சுலபத்துல பார்க்காதீங்க. மூல புஸ்தகத்துல என்ன சொல்லியிருக்குங்கிறத எடுத்து பார்த்தா தான் உண்மை என்னங்கிறது நாம தெளிவுபடுத்திக்கலாம். ஆழ்வார்கள்லாம் எழுதிட்டு போயிட்டா அர்த்தத்தை பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார், நன்னா இருக்கும். அதுக்கு மேல நமக்கு ஆசை நான் சொல்லிட்டே போனேன்னா அப்ப எனக்கு இருக்கிற ஆசையெல்லாம் அந்த உரையில சேர்க்கறதுக்கு ஆரம்பிக்கும். ரொம்ப அழகா சாதித்தார்கள். பிராமணன் எதனால முகத்திலேருந்து பிறந்தான்? அவன் வேதத்தை சொல்லணும், கத்துக்கணும், வேதத்தை அத்தியனம் பண்ணிக்கணும், அத்தியாபனம், வேதத்தை சொல்லி கொடுத்தே ஜீவனை நடத்தணும். பிராமணனுக்கு ஜீவனை எப்படி ஓடும்னா வேதத்தை தான் அத்தியனம் பண்ணி மற்ற பேருக்கு சொல்லி கொடுத்து அதுல வர்ற 2 பணங்காசை வச்சுட்டே தான் இவன் ஜீவனத்தை ஓட்டணும். வேதத்தை சொல்லணும்னா வாயிலான தானே சொல்லி ஆகணும். அதனால பெருமானுடைய வாயிலிருந்து பிராமணன் தோன்றினான். அடுத்து க்ஷத்ரியன். நாட்டை போராடி காக்க வேண்டிய கடமை க்ஷத்ரியனுக்கு. தோள் பலம் இருந்தா தானே நாட்டை காக்க முடியும். அதனாலே தோள்கள் இருந்து பிறந்தான். 3வது வைஷ்யன். கிருஷி கோரக்ஷ்ய வாணிஜ்யம் வைஷ்யங்கர்ம விபாகசா. கிருஷி உழவு தொழில், கோரக்ஷ்ய மாடு கன்றுகளை காப்பாற்றுதல், வாணிஜ்யம் வியாபாரம். இந்த 3 தான் வைஷ்யனுக்கு இருக்கிற தொழில். வியாபாரம் உட்காந்து தானே பண்ணியாகணும். தொடையிலேருந்து பிறந்துட்டான் வைஷ்யன். அடுத்து 4வது சூத்ரன். மனு பகவான் எப்படி சொல்லியிருக்காரு தெரியுமா? பிராமணனே முதல்ல சூத்ரனாத்தான் பிறக்கிறார்னார். நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பிராமணன் எப்படி சூத்ரனா பிறப்பன்? நம்ம ரொம்ப தப்பா சில விஷயத்தெல்லாம் மனசுல ஞாபகப்படுத்தின்னு இருக்கோம். பிராமணனுக்கும் சூத்ரனான தன்மை உண்டுனார். எதனாலே? சோகம் இருக்கக்கூடியவன் சூத்ரன். எப்ப சோகம் வரும் தெரியுமா? பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலையே பெருமான அறிந்து கொள்ள முடியலையேங்கிற சோகம் இருக்கிற எல்லாருமே சூத்ரன் தான். அதனால மனு என்ன சொல்லிவிட்டார்? பிராமணனா இருந்தாலும் முதல்ல பிறக்கச்சே சூத்ரனா தான் பிறக்கிறான். அவனுக்கு பிரம்மத்தை பத்தின அறிவு ஏற்பட்டால் தான் அவன் பிராமணன் ஆகிறான். ரொம்ப அழகா சொல்லி வச்சிருக்கார் தானும் மனு பகவான். அதனால இந்த சொல்லே தப்புன்னோ அவர்கள் தாழ்ந்தவர்கள்னோ எந்த மனு தர்ம சாஸ்திரத்திலையும் கிடையவே கிடையாது. இது அவனவனுடைய உபயோகத்துக்காக ஏற்படுத்தி வைத்தது. கடைசியாக சூத்ரன் பிறந்த இந்த இடத்துல இருந்து பத்யாம் திருவடித்தாமர்களிலிருந்து சூத்ரன் பிறந்தான். காரணம் என்னன்னா ஓடி உழவு தொழிலை பார்த்து நாட்டுக்கு அத்தனை பேருக்கு சாப்பாட்டை கொடுக்க வேண்டியதே அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப பிராமணன் என்னென்னலாம் செயல் புரிவனோ அதுக்கு செய்ய வேண்டிய உதவிகள் அத்தனை இவன் பண்ணி ஆகணும். க்ஷத்ரியன் இப்ப நாட்டை காக்கிறதுக்கு ராஜா போராட போறான்னா அதுக்கு எத்தனை உலைக்களத்துல இருந்து கத்தியை திருட்ட வேண்டாமா, வாழை பண்ண வேண்டாமா, குண்டுகளை தயாரிக்க வேண்டாமா, அந்த வேலையத்தனையும் நடந்து இவன் பண்ணி ஆகணும். அதே உழவு தொழிலை பண்றதுக்கு வைஷ்யன் தன் நிலத்தை வச்சுன்னு பண்ண ஆரம்பிச்சான்னா உழவு தொழிலை செய்ய வேண்டியது இவன் செய்ய வேண்டும். அப்ப காலில் நடந்து நிறைய வியாபாரம் இவனுக்கு இருக்கு இல்லையா? திருவடிகள்லேருந்தே பிறந்துட்டான். ஆக வாயால பழைக்க வேண்டியவன் வாயிலேருந்து பிறந்தான் பிராமணன். தோள்களால நாட்டை காக்க வேண்டியவன் தோள்கள்லேருந்து பிறந்தான் க்ஷத்ரியன். உட்கார்ந்து வியாபாரம் பண்ண வேண்டியவன் தொடையிலேருந்து பிறந்துட்டான் வைஷ்யன். நடந்தே காரியத்தை முடிக்க வேண்டியவன் சூத்ரன். அவன் பிறந்தான் 4வது திருவடிகள்லேருந்து. இந்த 4ஐயும் படைத்தான் எம்பெருமான். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா. அவனுடைய கர்மா வேலை செய்யும் தொழிலை வச்சுதான் பிரிச்சுட்டான். ஆனா இப்ப பிரிவினை தப்புன்னு சொல்லிட்டோம்னா அப்ப தமிழகம்னே பிரிக்கப்படாது, இந்தியானே பிரிக்கப்படாது, எதுவுமே பிரிக்கக்கூடாது. அப்ப எல்லாத்தையும் பிரிக்கிறத மட்டும் ஒத்துக்கிறோம். இந்த பிரிவை மட்டும் ஏன் நாம ஒத்துக்கிறது இல்லை? தமிழன்னு சொல் தலை நிமிர்ந்து நில்லுன்னு சொல்றது. ஏன்னா ஆந்திரான்னு சொன்னா தலை நிமிர்ந்து நிற்க கூடாதா? கன்னடம்னு சொன்னா தனியா நிற்க கூடாதா? மலையாளம்னு சொன்னா தலை நிமிர்ந்து கூடாதா? எப்ப பிரிச்சோம்னா இந்த பிரிவும் தப்பு. இப்போ அப்ப தமிழ் பற்றுங்கிற பிரிவு மட்டும் சரி, இந்த பிரிவு மட்டும் தப்புன்னு சொல்றது கொஞ்சம் வித்தண்டாவாதம். அது ரொம்ப முக்கியமா மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். பிரிவுன்னா எந்த பிரிவும் இல்லாத இருந்திருக்கணும். பிரிவு இருக்கட்டும். அது கண்ணன் என்ன தெரிவிக்கிறான்? சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா. அர்ஜுனா நான் தான் பிரிச்சேன். ஆனா இதனுடைய உயர்வு தாழ்வுகளுக்கு நான் காரணம் கிடையாது. இந்த 4ஐ ஒன்னாத்தான் நான் பண்ண வச்சேன்.
எங்கேயான ஒரு இடத்திலே இப்ப பிராமண க்ஷத்திரிய வைசியர்கள் மட்டும்தான் வேதம் ஓதலாம்னு சொல்லி வைத்துள்ளார்கள். வாஸ்தவம், ரொம்ப உண்மைதான். எங்கேயான ஒரு இடத்துல மோட்சத்துக்கு போறதுக்கு சூத்ரனுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லியிருக்கா? கொஞ்சம் தேடி பாருங்க. எந்த ஆச்சாரியனும் அப்படி சொல்லியிருக்கவே மாட்டார். திருமாலிடத்துல எனக்கு என்ன யோகியத்தையோ க்ஷத்திரியனுக்கு அதுதான், க்ஷத்திரியனுக்கு என்னவோ வைசியனுக்கு அதுதான், வைசியனுக்கு என்னவோ சூத்ரனுக்கு அதுதான். ஆக இன்னும் கேட்டா பிள்ளை லோகாச்சாரியங்கிற மகாச்சாரியர் இருந்தார். அவர் ஸ்ரீவச்சன பூஷணம்ங்கிற ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அவசியம் அடியார்கள் அதை வாங்கி படிச்சாகணும். அவர் என்ன சொல்றார், இது பிராமணன் க்ஷத்திரியன் வைசியன்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. எம்பெருமானிடத்துல பக்தி இருந்தா உயர்ந்தவன், பக்தி இல்லைன்னா தாழ்ந்தவன். அவளுக்குதான் பிறப்பல எனக்கு உயர்வு தாழ்வு தெரியுமே தவிர பிறப்பால் அவன் எப்படி வேணா பிறந்துட்டு போறான். பிறப்பால உயர்வு தாழ்வு இருக்கணும்னா அப்ப பிரகலாதன் ரொம்ப தாழ்ந்தவன், விபீஷணன் ரொம்ப தாழ்ந்தவன். பிரகலாதன் அசுர பிள்ளை, விபீஷணன் ராட்சசன் தம்பி, இவர்கள்லாம் ரொம்ப தாழ்ந்தவர்களா இருக்கணுமே. இவர்களாம் ஆழ்வான்னு வேற சொல்றோம். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல 12 ஆழ்வார்கள் சொல்றா. விபீஷண ஆழ்வான்னுவா, பிரகலாத ஆழ்வான்னுவா. ஆழ்வார்களோட சேர்த்து இவாளை கொண்டாடிட்டு இருக்கோம். அப்புறம் என்னத்துக்கு தாழ்த்தி நாமும் சொல்ல போகிறோம்? இந்த தாழ்த்துதல்னு பேசுறதெல்லாம் தேவையற்ற பேச்சுக்கள். யாரான ஒருத்தர் பெருமான அடையறதுக்கு இவர் ஆள் இல்லை, இந்த பிறவி இந்த தாழ்ந்த பிறவியா இருக்கிறதுனால பெருமாள் இந்த வருஷத்துல இவர் அடைய முடியாது, அடுத்த ஜென்மாதான் இப்படின்னு எங்கேயான ஒரு வரி எழுதி வச்சிருக்குன்னு யாரானு வந்து சொல்லட்டும். அப்புறம் கண்டிப்பா இதுல உயர்வு தாழ்வு இருக்குங்கிறத நாம ஒத்துக்கலாம். ஆக இதுல எதுலையும் உயர்வு தாழ்வை பத்தி பேச்சு இல்லை. அதுக்குன்னு வேறுபாடே இல்லைன்னு யாரும் தவிர்த்தர முடியாது. உலகத்துல வேறுபாடுங்கிறது இன்றியமையாது. ஒண்ணுமில்லை, நம்ம 5 விரல் வச்சிருக்கு, 5 விரலும் ஒன்னா இருந்திருக்கலாம் இல்லையோ. இதுல கட்ட விரல், ஆட்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல். என்னத்துக்கு சுவாமி இப்ப இத்தனை வேறுபாடு? வலது கை இடது கை ஒன்னா இருந்திருக்கலாமே, என்னத்துக்கு இப்ப வேறுபாடு? வேறுபாடு இருந்தா தான் வாழ்க்கையை ரசிக்கும், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அதுக்குள்ள ஒன்ன உயர்ந்தது ஒன்ன தாழ்ந்ததுங்கிறத சொல்லாதே. எங்கிட்ட ஆழ்வார்கள் 10 பேருக்குள்ளே எல்லாரும் ஒன்றும் பிராமணர்களா பிறந்தவர்களே கிடையாது. திருப்பாணாழ்வார் பாணர் குலத்திலே பிறந்தவர், திருவங்கி ஆழ்வார் கலியன் கள்ளர் குலத்திலே போய் பிறந்தவர். இப்படி ஒத்தொத்தரு எங்கெங்கேயோ பெரம்பருத்து ஜீவனம் செய்வான். திருமழிசை ஆழ்வார் அவர் தான் வளர்த்துள்ளான். இத்தனை ஆழ்வார்களை எப்பேற்பட்ட பிராமணர்களும் விழுந்து சேவிச்சுதான் இருக்கா இன்னைக்கும். அதுக்கு ஆச்சாரிய ஹிருதயம்ங்கிற கிரந்தத்துல நாயனார்னு ஒருத்தர், வீட்டின்ப இன்பப்பாக்களில் திரவியபாஷா நிரூபண சமம் இன்பமாரியில் ஆராய்ச்சி, ஒரு பக்தனுடைய பிறவியை பத்தி விசாரமே பண்ணாதேன்னு சொல்லி வச்சுட்டு போனார். இது 3 ஊர் இருக்கு. கோயில், திருமலை, பெருமாள் கோவில்னு சொல்லுவோம். கோவில்னா ஸ்ரீரங்கம், திருமலைன்னா ஏழுமலையான் திருப்பதி ஸ்ரீனிவாசன், பெருமாள் கோவில்னா காஞ்சிபுரம். இந்த 3 இடத்துல 3 பேரை பத்தி சரித்திரம் சொல்லுவார்கள். 3 மண்டபம், புஷ்ப மண்டபம், தியாக மண்டபம், போக மண்டபம்னு அதுக்கு பேர். புஷ்ப மண்டபம்ங்கிறது திருமலை, போக மண்டபம்ங்கிறது ஸ்ரீரங்கம் திருவரங்கம், தியாக மண்டபம்ங்கிறது காஞ்சிபுரம். இந்த 3 இடத்திலே புஷ்ப தியாக போக மண்டபங்களில் பனிப்பூவும் ஆலவட்டமும் வீணையும் கையுமான அந்தரங்கரை முடிமன்னவனும் வைதிகோத்தவரும் மகாமுனியும் அனுவர்த்தித்த கிரமம். ஏதோ வேற பாஷை பேசுறேன்னு நினைச்சிட வேண்டாம், தமிழ்ல தான் சொல்லியிருக்கேன். இப்போ என்ன அர்த்தம்னு சொல்லிடுறேன். இதுல புஷ்ப மண்டபம்ங்கிறது திருமலையப்பன். அதிலே குறும்பருத்த நம்பின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மண்ணு குடம் பண்ற குயவன். அந்த குயவன் நித்திய சாயங்காலம் மண்ணு முடிஞ்சு படுத்துன்னா சின்னதா அந்த மிச்சம் இருக்கிற மண்ணுனால பூ பண்ணி கொண்டு வரான். அந்த புஷ்பத்தை கொண்டு போய் திருமலையப்பனுடைய திருவடிகளுக்கு சமர்ப்பிப்பர். அந்த தேசத்து ராஜா தொண்டமான் சக்கரவர்த்தி, அவன் லட்சமா கொண்டு போய் புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறான். அத்தனையும் வெங்கடேச பெருமாள் தள்ளிவிட்டு இந்த மண்ணு புஷ்பத்தை எடுத்து தன் தலையில வச்சுக்கிறான். இதை தொண்டமான் சக்கரவர்த்திக்கு ஆறலை. அது என்ன சுவாமி, நான் ₹1,00,000 கொண்டு வந்து புஷ்பம் கொடுத்துருக்கேன், இவன் என்னமோ கொண்டு ஒன்றும் இல்லாத 2 மண்ணு பூவை கொடுத்துட்டு போயிட்டான், இதை தூக்கி தலையில வச்சுட்டாரேன்னு விடாம கேட்டிருக்கான் போய் அந்த ராஜா. அப்ப எம்பெருமானு சொன்னாராம், அது ஒருக்கார் பார் குறும்பருத்த நம்பி, அவர் ஒரு தரம் போய் பார்த்துட்டு வா, அப்புறம் நான் பண்றதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியும். ராஜா நேர் அங்க போனா அவர் பார்த்த உடனே பக்தி அத்தனையும் புரிஞ்சு படுத்து ராஜாவுக்கு. அன்னிலேருந்து அவர் வச்சதுதான் சட்டம். அவரை விழுந்து விழுந்து சேவிச்சுட்டே இருந்தான். அப்போ அவர் உலகத்துல தாழ்ந்த குலம்னு தவறா நாம சொல்லிட்டு இருக்கோமே, அந்த குலத்துல பிறந்தவர் தான். அவரை ஒரு க்ஷத்திரிய மன்னவனான தொண்டமான் சக்கரவர்த்தி அவரை விழுந்து விழுந்து சேவிச்சுருக்கான். இது திருப்பதி கதை. அதே திருவரங்கத்து கதை உங்களுக்கு தெரியும். திருப்பாணாழ்வார் பாணர் குலத்திலே பிறந்தவர், பண்ணி செத்து வீணையை மீட்டி பாசுரம் பாடுவர். அந்த திருப்பாணாழ்வாரை பெரியவர் முனிவாகனர் ஒத்தார். அவர் கல்லால் அடிச்சு அப்புறப்படுத்திட்டார். போனா நம்பெருமாள் ரங்கநாதனுடைய சந்நிதி கதவே திறக்க முடியல. என் சிஷ்யனிடத்தில் அபச்சாரப்பட்டே போய் அவரை தோல்ல தூக்கினுவான்ட்டான் பெருமாள். இவர் நேர போனார். முனிவாகனரா லோகசாரங்க மகாமுனிகள் திருப்பாணாழ்வாரை தோல்ல கூட்டின்னு வந்து ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் முன்னாடி இறக்கி விட்டார்னு சரித்திரம். ஆஹா, அங்க பார்த்தாலும் பாணர் குலத்திலே பிறந்தவனை பெரிய பிராமணன் விழுந்து விழுந்து சேவிச்சிருக்கான். 3வது சொல்லட்டுமா, காஞ்சிபுரம்ங்கிற தியாக மண்டபம். அங்கே திருக்கச்சி நம்பிகள் பூந்தமல்லியில திருவதார மண்டபர்.
பூவிருந்தவல்லி அவரும் தாழ்குலத்துல அடியன் தாழ்குலம்னு சொல்லச்சே புரியறதுக்காக சொல்றேன்னு தவிர அதை தாழ்குலம்னு நம்ப வைக்கிறதுக்காக இங்க நான் தாழ்குலம்னு சொல்லவே இல்லை. இதை புள்ளலோகாச்சாரியர் உத்கிருஷ்டமாக பிரமித்த ஜென்மம் அபகிருஷ்டமாக பிரமித்த ஜென்மம்னு சாதித்தார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த குலத்துல பிறந்தவர் திருக்கச்சி நம்பிகள். அவர் தான் காஞ்சி தேவப்பெருமாள் வரதராஜனுக்கு ஆலவட்ட கைங்கரியம் விசிறி வீசுற கைங்கரியத்தை அவர் தான் பண்ணிட்டு இருப்பார். பெரிய பிராமணர் தான் சுவாமி ராமானுஜர். ஆனா திருக்கச்சி நம்பிகள் சாப்பிட்ட மிச்சத்தை தான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டார். அந்த அளவுக்கு திருக்கச்சி நம்பிகள் பின்னாடி ராமானுஜர் போயிருக்கார். இப்ப மூணையும் மறுபடியும் சொல்றேன். புஷ்ப தியாக போக மண்டபங்களில் பனிப்பூவும் ஆலவட்டமும் வீணையும் கையுமான அந்தரங்கரை முடிமன்னவனும் வைதிகோத்தமரும் மகாமுனியும் அனுவர்த்தித்த கிரமம். இந்த 3 சரித்திரத்தை பார்த்தாலே இது பிறப்பினாலே உயர்வு தாழ்வுக்கு வழியே கிடையாது. என் வளர்ப்பென்ன உள்ளத்துல தூய அன்பு இருக்கிறதா இல்லையா, இதை பொறுத்து தான் உயர்வு தாழ்வே தவிர அப்ப இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்காளே மனுன்னா எல்லாம் சுயலாபத்துக்காக ஏற்பட்ட பேச்சு. நம்மாழ்வார் தம் பாசுரத்தில் அழகா சாதித்தார். குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிடிந்த எத்தனை நலந்தானில்லாத சண்டாளர்கள் ஆகிலும் வலந்தாங்கு சக்கரத்தண்ணல் மணிவண்ணர் காள் என்று உள்கலந்தார். தாழ்ந்த ஜாத்தியில சண்டாள ஜாத்தியிலே பிறந்திருக்கட்டும், சண்டாளர்களாகிலும் அப்படி இருந்தாலும் வலந்தாங்கு சக்கர தண்ணல் வலக்கையிலே சக்கராயுதத்தை பிடித்தானே திருமால், அவனுடைய திருவடிகளுக்கு நான் அடியவன் என்று வாய் திறந்தவன் ஒரு வார்த்தை சொன்னால் நம்மாழ்வார் பெரிய பாகவதர், இருக்கிறதுலேயே மகாஜானி. அவர் சொல்லிக்கிறார், அவன் எனக்கு தலைவனுக்கு தலைவன், அவன் திருவடிகளை என் தலையால தாங்குகிறேன். அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களே. அவனுடைய 7வது தொண்டன் நான். ஆரை பத்தி சொல்றார்? இந்த சண்டாளனா ஒருத்தன் பிறந்திருக்கானே, அவனுடைய 7வது தொண்டன் நானு நம்மாழ்வார்ங்கிற மகாஜானி சொல்லிக்கிறார். என்ன காரணம்? இப்போ விதுரன் தாழ்குலத்துல பிறந்தவன் தான். ஆனா வியாசர் கொண்டாடுற விதுரஸ்ஸ மகாமதிகி, விதுரனுக்கு இருந்த ஞானம் ஒத்திற்குமே கிடையாதுங்கிறார். தர்ம வியாதன் ஒருத்தன் இருந்தானா, அவன் கஷாப்பு கடை வச்சிருந்தான், அவன் மாம்சத்தை வெட்டி விற்கிறவன். அவன் வாசல்ல மகரிஷிகள் அத்தனை பேரும் தர்மசாஸ்திரத்தில் இருக்கிற சந்தேகத்தை போக்கிக்கிறதுக்காக பழி கிடப்பார்களாம். இந்த மாதிரி எத்தனையோ கதை. ஒண்ணு இல்லை, ஒரு குகப்பெருமானிடத்துல எத்தனை ஆசையோட நடந்துட்டு இருப்பான் ராமன். ஒரு சபரி கொடுத்த புஷ்பங்களையும் பழங்களையும் வாங்கித்தான் சாப்பிடலையா ராமன். அதனால இது பிறவினால ஏற்பட்டதே கிடையாது. இந்த பிரிவினைங்கிறது செய்யும் தொழிலாலும் இருக்கும் குணத்தாலும் பிரிக்கப்பட்டதே தவிர இதுல உயர்வு தாழ்வு சொல்லணுங்கிறதுக்கு ஆகாரம் பிரித்தவர்கள் கிடையாது. அதைத்தான் இந்த இடத்துல சாதிக்கிறார். சாதுர்வர்ணியம் மகாபாக யஜ்ஞ சாதனம் உத்தமம். யார் எப்படி யஜ்ஞாங்கள் பண்ண வேணும் கர்மாக்கள் பண்ண வேணுங்கிறதை பிரித்து கொடுத்தார். அதுக்கப்புறம் சொல்றது அழகு. யஜ்ஞைர் ஆப்யாயிதா தேவாக விருஷ்டியுத்சர்கேணவை பிரஜாக ஆப்யாயந்தே தர்மஜ்ஞ யஜ்ஞாக கல்யாண ஹேதவா. தேவர்களையும் படைத்தேன் மனுஷர்களையும் படைத்தேன். அதுக்கப்புறம் இவா 2 பேருக்கும் ஒத்தருக்கொத்தர் நான் ஒரு உடன்படிக்கை பண்ணி வைத்தேன். அதாவது பராசர் இப்ப மைத்திரி இடத்துல சொல்லிட்டு இருக்கார், பெருமாள் எல்லாம் தேவர்களை படைத்தானா மனிதர்களை படைத்தானா, நீங்கள்லாம் யாக யஜ்ஞங்களை பண்ணி அவளுக்கு கொடுக்க வேண்டிய ஹவிச கொடுங்கோ, பதிலுக்கு அவ மழை முதலான செல்வங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பார்கள் இப்படின்னு 2 பேருக்கு பேசி வச்சேன். எங்கேயோ தப்பா படுத்து. கண்ணனே அர்ஜுன இடத்துல சொன்னான், இவாளும் எங்கேயோ கொடுக்கறதுக்கு விட்டுட்டா, அவனும் திரும்ப எத்தையோ கொடுக்கறதுக்கு விட்டுட்டான். இது நம்ம நாட்டை பார்த்தா நன்னா தெரிஞ்சுள்ளாக்கும். ஏதோ நாஸ்திகம்னு பேச போக, இதுலெல்லாம் நம்பிக்கையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல போக, கடைசியில முதல்ல இந்த தண்ணீர் பஞ்சத்துல திண்டாடுற நாடே நம்ம நாடு தான். அங்கெல்லாம் கங்கை ஓட்டமா ஓடுறது, பிரம்மபுத்திரா அப்படி ஓடுறது, யமனை ஓடுறது. இங்க என்ன இணைக்கணும்னு சொல்லிட்டே உட்காந்துருக்கும். இவ்வளவுதான் நமக்கு நடக்கிறதே தவிர ஏன் நடக்கிறது இல்லை? இப்போ ஒண்ணும் இல்லை. இப்போ சம்ஸ்கிருதத்தை எதிர்ப்போம், அதே போல தமிழ் வாழ்ட்டம் தாராளமா தமிழ் வாழ வேண்டிதான். எந்த பாஷையா இருந்தாலும் அந்த பாஷைக்குன்னு ஒரு பெருமை. ஆஸ்திக்கம் கூடாது, சம்ஸ்கிருதம் கூடாது இப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு ஆரம்பிச்சோம்னா அடிப்படையில எப்படி சிருஷ்டிக்கப்பட்டதோ அதற்கே நாம விரோதமா போடுவோம். அதனால தேவான் பாவயத்தானேன தே தேவான் பாவயந்துனா பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேயப்பரம் அவாப்சியத. கண்ணன் அர்ஜுன இடத்துல சொல்றான், உன்னையும் படைச்சேன் அர்ஜுனா, தேவர்களையும் படைச்சேன், நீ கொடுக்க வேண்டியதெல்லாம் அவளுக்கு கொடு, அவ திரும்ப கொடுக்க வேண்டியதெல்லாம் உனக்கு கொடுப்பா. நீ நிறுத்தினியானா அவன் நிறுத்திடுவான், அவன் நிறுத்தினானா நீ நிறுத்திடுவே. இது ஒத்தருக்கொத்தர் நிறுத்தாம போயிட்டு இருக்கணும். வைதிக கர்மாக்களை பிராமணன் முதல்ல ஒழுங்கா பண்ணணும். அது நடந்தா தான் மற்ற 3 பேரை பத்தி பேச்சே. இப்ப பிரம்ம அனதி நயதீதி பிராமணா, பிரம்மத்துக்கு அருகிலே தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையோட ஒருத்தன் போறான் இல்லையா, அவன் தான் பிராமணன். முதல்ல வேதத்துல ஓதப்பட்ட கர்மாவை பிராமணன் சரிவர செய்யணும். அவன் இருக்கிறபடி இருந்தாலே தானே நாடு சுபிக்ஷத்துக்கு குறைவில்லாம இருக்கும். மற்ற பேருக்கு பொறுப்பே அவனை பார்த்துக்க வேண்டியதுதான். அந்த நாள்லே பிராமணன் கண்டிப்பா தம் வேலையை ஒழுங்கா பண்ணிட்டான். என்ன காரணம்னா அவன் சாப்பாட்டுக்கு வேண்டியது இன்னொருத்தர் பார்த்துட்டான். ராஜா பார்த்துனுடுவார், வியாபாரி பார்த்துனுடுவான், எல்லாம் சரியா இருந்தது. இன்னொன்னு அவன் தனக்கு வேண்டியதுங்கிறது குறைச்சலாகவும் இருந்தது. ரெண்டையும் சொல்லணும் இல்லையோ.
அதுவும் குறைச்சலா இருந்தது. புறத்தையார் பார்த்துட்டான், அவன் தன் வேலையை பார்த்துட்டான். எனக்கு தேவையை அதிகரிச்சு படுத்துனா இன்னொருத்தர் எத்தனை நாளா எனக்கு பண்ணிட்டே இருப்பார். இப்போ அதனால தானே வெளியில வேலை தேட போனா தன் கர்மாவை விட போய் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நிலைமையில நாம வந்திருக்கும். ஆக 4 வர்ணத்தவர்களும் அவனவன் செய்ய வேண்டியதை விடாமல் செய்தால் காலம் நல்லா இருக்கும். இது கலியுகம் கட்டுப்படுத்தே நினைச்சுக்க வேண்டாம். பராசரர் அப்பவே சொல்லிட்டார், கிருத்தயுகம் வரைக்கும் மைத்திரையா இது நன்னா இருந்தது, திரேதாயுகம் வரச்சேவே வம்பு ஆரம்பிச்சு கொடுத்துட்டார். முதல் யுகம் வரைக்கும் நல்ல சித்தியோடு இருந்தார்களாம். ரசோல்லாசம், திருப்தி, தர்மோத்தமம், துல்லியதா, விஷோகதா, பரமாத்மபரம், காமவாசித்வம், அதே போல ஸ்வதந்திர சாயித்வம், இந்த 8 சித்திகளையும் பெற்றிருந்தாலாம். சாப்பிடவே வேண்டாம், வயிறு நனைஞ்சு போடும். தூங்கவே வேண்டாம், எந்த விதமான உடல் குறைகளும் வரவே வராது. எங்க இருக்கணுமோ இருக்கலாம், என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்கலாம், எல்லாம் திருப்தியாவே இருக்கும். இதெல்லாம் கிருத்தயுகத்துல மட்டும் இருந்துதான். இப்ப சாப்பிடவே வேண்டாம், நிம்மதியா இருப்போம்னு ஒருத்தர் சொல்லிவிட்டோம். இந்த ஒரு ஷான் வயிற்றுக்காக இவன் படுற பாடுதான் இத்தனையும். இன்னொன்னு கொஞ்சம் நாம புரிஞ்சுக்கணும். ஒரு ஷான் வயிற்றுக்குன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த ஒரு ஷான் வயிற்றுக்கு சோறு போடுறதுக்கு இத்தனை ஆட்டம் போடணுங்கிற தேவையே கிடையாது. ஒரு சாப்பாடுக்கு இல்லாம நாம 6 பேருந்துள்ள இந்த தேவைகளை பெருக்க பெருக்க பெருக்கத்தான் இந்த கட்டங்கள் அத்தனை வர்றதுக்கு ஆரம்பிக்கும். கடைசியாக வைராக்கியம் வளர்ந்தால்தான், பற்றுதலின்மை வளர்ந்தால்தான் கண்ணனுடைய திருவடிகள் கிடைக்குமே தவிர, நான் மாட்டுக்கு கோட்டீஸ்வரனா ஒரு பக்கம் சேர்ந்துட்டே இருப்பேன், இன்னொரு பக்கம் கண்ணனுடைய திருவடிகள் கிடைக்கும்னா அது கிடைக்கும். அது அடுத்த பிறவியில கிடைக்கலாம், அதுக்கு அடுத்த பிறவியில கிடைக்கலாம். ஆனா இந்த பிறவியில கிடைக்கணும்னு ஆராய்ச்சி இருந்தா ஓரளவுக்கு பற்றுதல் இல்லாம வாழ கற்றுக்கொள்ள வேணும். அதை தெரிவித்தார். அடுத்த காலத்திலேயே சிரமமும் தொடங்க மேலே சிட்டி முடிந்ததுங்கிற விதத்தை சொன்னார். மேலே பிரம்மா தான்னு நினைச்சுட்டே இருக்கச்சே அவரிடத்திலிருந்தே ருத்ரன் பரமசிவனார் வந்து பிறந்தார். அவருக்கு பேர் எதனால ருத்ரன்னு பேர் வந்து தெரியுமா? அதை சொல்றார், யதாஸ்யத்தா பிரஜா சர்வாக ந வியவர்தந்த தீமதா. பிறந்த உடனே எனக்கு என்ன பேர் வைக்க போறேன்னு அழுதாராம். ருததீதி ருத்ரா. இது அழுதுண்டே இருந்ததுனால ருத்ரன்னு பேர் வச்சுட்டார். 2வது அவர் சம்ஹார கடவுள் இல்லையோ, ரோதயதீதி ருத்ரா. நாளைக்கு எல்லாரையும் அழிச்சு அழ வைக்க போறாரே, அதனாலேயும் ருத்ரன்னு பேர் கொடுத்துட்டார். அந்த குழந்தை முதல்ல ருத்ரன்னு பேர் வச்சார். அழுக நிறுத்திருக்கணும், அது திரும்ப அழ ஆரம்பிச்சது, எனக்கு இன்னொரு பேர் கொடுன்னுட்டு. இப்படியே 8 பேர் வச்சார். சொல்றாரு இந்த இடத்துல, கியாதிம் 8 விதமாக ருத்ர சிருஷ்டியை சொல்லிட்டு, புருகுட்டி குட்டிலாத் தஸ்ய லலாட்டாத் குரோத தீபிதாத், அவருக்கு பேர் வச்சதை அழகா சாதிக்கிறார். 8 விதமாக அர்த்தநாரி விபுகு வபுகு பிரச்சண்டா அதிசரீரவான் விபஜ ஆத்மானமித்யுக்த்வா தம் பிரம்மாந்தர்ததே ததா. விபஜ, இந்த குழந்தை பிறக்கச்சேவே அர்த்தநாரீஸ்வரனாகத்தான் ருத்ரன் பிறந்தாராம். அதுல ஆண் பாகம் இருக்கு பாரு, அதை பிரித்துக்கொள் அப்படின்னு சொன்னார் பிரம்மா. உடனே அதை 11 விதமா பிரித்ததாம். அதைத்தான் ஏகாதச ருத்ரர்கள் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். ருத்ரனுக்கு 11 மேனின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுவும் பிரிந்தது. இன்னொரு பக்கம்தான் பெண்ணான பிரிவு ஏற்பட்டது. ஆக இப்படி ருத்ரனார் படைக்கப்பட்டார். அவருக்கு 8 பேர்கள் கொடுத்து 8 மனைவிமார்களையும் கொடுத்து ருத்ரனையும் மேலே தன் வியாபாரத்தை பார்க்க வைத்தார். இது பிரம்மா ருத்ரனுக்கு இப்ப தகப்பனார். ஆக ருத்ரனுக்கு தகப்பனார் பிரம்மா. 4 முகக் கடவுளையும் படைத்திருக்கிறான் வாசுதேவனான பிரம்மம். எல்லாம் ரொம்ப உறவுக்கார குடும்பம் போல். ஒருத்தர் பாட்டனார், ஒருத்தர் பிள்ளை, ஒருத்தன் பேரன், இன்னும் 3 பேரும் சேர்ந்தேதான் உலகத்தை நடத்துகிறார்கள். மேலே 4 விதமான பிரளயத்தை சொல்லி முடிக்கிறார். இதெல்லாம் சிருஷ்டியை பத்தி பார்த்துட்டோம். இனி மேற்கொண்டு பிரளயமும் பார்க்கணுமோ இல்லையோ. 4 விதம், நைமித்திகா, பிராகிருத்திகா, ததைவ ஆத்யந்திகோ த்விஜ, நித்யஸ்ச சர்வபூதானாம் பிரளயோயம் சதுர்விதா. பிரளயம் என்பது 4 விதம். அதிலே ஆத்யந்திக பிரளயம், நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம், பிராகிருத பிரளயம். நித்திய பிரளயம்ங்கிறது அவனுக்கு நித்தியம் பிராணம் போறது, நித்தியம் பிறப்பு நடக்கிறது. பிறப்பு இறப்புகள் நித்தியமே நடந்துட்டு இருக்கிறதுக்கு நித்திய பிரளயம்னு பேர். அவனை பொறுத்த வரைக்கும் பிரளயம் முடிஞ்சு படுத்து இல்லையோ, அது நித்திய பிரளயம். அடுத்து நைமித்திக பிரளயம்ங்கிறது ரொம்ப வேடிக்கை. இந்த பிரம்மாவனுடைய ஒரு பகல் வேலை பார்த்தோமோ இல்லையோ, அந்த பகல் வேலை ஒரு வேளை முடிஞ்சா பூஹு புவஹா சுவஹாங்கிற 3 லோகமும் அழிஞ்சு போயிடும். நாம இருக்கிற பூஹு, அடுத்தது புவஹா, 3வது இந்திரப்பட்ன சுவஹா. இந்த 3 உலகமும் அழிந்து போகும். பிரம்மாவுக்கு ஒரு பகல் முடிஞ்சதுன்னா அதுக்கு நைமித்திக பிரளயம்னு பேர். பிரம்மாவனுடைய உலகம் அழியாது, அது அவர் காலம் அழியணும். 1000 சதுர்யுகம் போனா ஒரு பகல்னு பார்த்துருக்கோம். அந்த ஒரு பகல் முடிஞ்ச உடனே இந்த 3 லோகமும் அழிஞ்சு போயிடும். அதுக்கு நைமித்திக பிரளயம்னு பேர். பிராகிருத பிரளயம்னா பிரம்மாவனுடைய காலமே முடிஞ்சு போய் உலகம் அத்தனையுமே அழிஞ்சு போறது இல்லையோ, அதுக்கு பிராகிருத பிரளயம்னு பேர். அதுக்கு மேல கடைசியில் ஆத்தியந்திக பிரளயம். ஆத்தியந்திக பிரளயம்ங்கிறது ஒரு ஜீவாத்மா சம்சார சுழலிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை சென்று அடைகிறானோ இல்லையோ, அவன் திரும்பி வரவே மாட்டான். ஏன்னா இந்த இடத்துல நித்திய பிரளயம் ஏற்பட்டாலும் திரும்ப திரும்ப பிறப்பேன், என் கர்மா தான் ஜாகிரதையா என் கணக்கிலே இருக்கே, திரும்ப வந்து பிறந்துருவேன்.
நைமித்திக பிரளயம் ஏற்பட்டாலும் 3 லோகம்தான் அழியிறது, திரும்ப வந்து பிறந்துருவேன். பிராகிருத பிரளயம் ஏற்பட்டாலும் நாமமோ ரூபமோ இல்லாம பிரம்மத்தோட போய் ஒட்டின்னு இருப்பேன், திரும்ப வந்து பிறந்துருவேன். ஆக இந்த 3 பிரளயத்திலையும் நான் அடிப்பட்ட பந்த போல திரும்ப வருவேன். ஆத்தியந்திக பிரளயத்துல மட்டும் மோட்சத்துக்கு போய் சேர்ந்துட்டேன்னா திரும்ப சம்சார சுழலுக்குள்ள வரப்போறதே கிடையாது. இதைத்தான் நச்சபுனராவர்த்தத்தேன்னு வேதாந்தம் ஓதித்து, திரும்ப வர வேண்டிய தேவையே கிடையாது. அது ஒரு சரியா போனோம்னா இந்த இடத்த விட்டு தாண்டணும். இந்த பெரிய பெரிய இதெல்லாம் விடுறாளோ இல்லையோ, ஆகாசத்துல போய் என்னென்ன நடக்கிறதுன்னு வெவ்வேறு கிரகத்துக்கெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்காக ராக்கெட் விடுறாளோ இல்லையோ, அது போறச்சே நேர வெளியில போயிடாது. ஏன்னா நம்ம புவி ஈர்ப்பு சக்தி நிறைய இருக்கு. இதை தாண்டணும்னா ஒரு வேகத்துக்கு அதிகமா போனா தான் இந்த புவி ஈர்ப்பு சக்தியை தாண்டி போக முடியும். இது இந்த ராக்கெட்டுக்கே இந்த பாடுன்னா இந்த மொத்த சுழல்லேருந்து நாம தாண்டணும்னா நிறைய சக்தி வேணும். அதுக்கு நம்ம சக்தி போறவே போறாது. அது பெருமானா பார்த்து நமக்கு அனுகிரகம் பண்ணி பாபமண்டங்களை தொலைத்து அந்த சக்தியை கொடுத்தா இந்த விபூதியை தாண்டி அந்த விபூதிக்கு பெருமானிடத்துல போய் சேரலாம். அது 4வது பிரளயம். ஆக நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம், ஆத்தியந்திக பிரளயம், பிராகிருத பிரளயம் என 4 விதமான பிரளயங்களையும் சொல்லி முடித்தார். அதற்கு மேலதான் படைக்கப்பட்டார்கள் தேவர்கள் அசுரர்கள்னு பார்த்தோமா. இனிமே இந்த தேவர்கள் அசுரர்களுக்கு எதனால சண்டை ஆரம்பிச்சது? இந்த சண்டையும் போது இந்திரன் என்னென்ன தப்பு பண்ணினா, அந்த இந்திரன் துர்வாசத்தினுடைய சாபத்தை எதனால பெற்றான், எப்படி லக்ஷ்மி தேவியை இழந்து போனான், அதுக்கப்புறம் எம்பெருமான் அலைக்கடல் கடைந்தான், திருப்பார்கடலை கடைந்து அமுதத்தை எடுத்து கொடுத்து தேவர்களுக்கு இழந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுத்து லக்ஷ்மி தேவி அதிலிருந்து பிறந்தாள். ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய வைபவம் முழுக்க அடுத்த அத்தியாயத்திலே தெரிவிக்கிறார். அதன் நாளை சாயங்காலம் இந்த கோட்டியிலே சொல்றேன். நாளைக்கு முக்கியமான உபன்யாசம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீதேவி நாச்சியாருடைய கதையை முழுக்க பார்க்க போறோம். அதுக்கு மேலே எம்பெருமானுடைய அவதாரங்களுடைய பெருமைகள்லாம் பார்க்க போறோம். அதனால 6:30 மணிக்கு சரியா